மாமா எப்படியோ ரெக்கார்ட் பண்ணி தொலைச்சிருக்கான். இப்ப சித்தார்த் போற வேகத்தையும் கான்பிடென்ட்டையும் பார்த்தா மா கண்டிப்பா அந்த பொம்மி இறந்து போன வீடியோ அவன் கைக்கு கிடைச்சிரும் போல இருக்கே. ஐயோ, இது பெரிய ரிஸ்க் ஆச்சு மனு. அந்த வீடியோ மட்டும் கையில கிடைச்சதுன்னா நம்ம எல்லாரும் மொத்தமா மாட்டிக்குவோம். அப்புறம் கூண்டோட ஜெயிலுக்கு போற மாதிரி ஆயிடும்டா. இதெல்லாம் எவ்வளவு பெரிய அவமானம். அக்கா, எப்படியாவது இந்த விஷயத்தை தடுத்தே ஆகணும்க்கா. இந்த விஷயம் மட்டும் வெளியே வந்தா என்ன ஆகும்னு நினைச்சு பார்க்கும்போதே பயமா இருக்குக்கா. சரி, இத சமாளிக்க முதல்ல ஏதாவது பண்ணணும். இதை இப்படியே விட்டுறக்கூடாது. ஆமா மனு, அந்த சித்தார்த் அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எங்க போய் வாங்க போறான்? கொரட்டூர்ல இருக்கிற காந்தி பார்க்குக்கு தான் போறான். அந்த ஆளு பேரு கூட ஏதோ சொன்னானே. அம்மா, அவன் பேரு பிரசாந்த். ஏதோ விலங்கியல் ஆர்வலரா ஏதோ சொன்னாமா. இது போதும், அந்த ஆதாரத்தை மொத்தமா அழிச்சிடலாம். போன கொடு. இந்தாங்க. சரிங்க மேடம். போட்டோவை உனக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி விடுறேன். ஓகே மேடம். விட்டுறாத. விட்டேன்னா அது எனக்கு பெரிய பிரச்சனையா மாறி போயிடும். நீங்க கவலையே படாதீங்க மேடம். நீங்க சொன்ன மாதிரியே நான் முடிச்சிடுறேன். ஆமா மனு, நீ எந்த இடம் சொன்ன? கொரட்டூர் காந்தி பார்க்குமா? கேட்டுச்சா? கொரட்டூர் காந்தி பார்க். பார்த்து பக்காவா வேலைய முடி. ஓகே மேடம். உனக்கு சேர வேண்டியது தானா வந்து சேரும். சரிங்க மேடம், முடிச்சிடுறோம். சித்தார்த், உனக்கு வீடியோ ஃபுட்டேஜ் வேணுமா? போய் வாங்கிக்க. சூப்பராவே வீடியோ கொடுப்பாங்க. நீ வீடியோவையும் வாங்க முடியாது, திரும்ப வீட்டுக்கும் வர முடியாது. ஐயோ, இந்த அம்மா வீடியோ வாங்காம தடுக்கும்னு பார்த்தா சித்தார்த்தையும் ஏதாவது பண்ணணும்னு பிளான் பண்ணுது. இந்த அம்மா பிளான் பண்றது இருக்கட்டும், பொம்மி என்ன பிளான் பண்ண போறான்னு தெரியலையே. ஐயோ, இத சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம தவிக்கிறேனே. இந்த நிலைமையில இருந்து எப்படி நான் வெளியே வர போறேன்னே தெரியல. ஐயோ, தாடிக்காரன பொம்மைக்குள்ள வச்சு கட்டி போட்டிருக்கானுங்க. என்னங்க என்னங்க என்னங்க? ஐயோ, படுபாவி பசங்க ஏன் இப்படி பண்ணானுங்க? கலக்கிட்டனே. அண்ணா, எனக்கு ஒரு டவுட். என்னடா? நாம எதுக்கு தேவையில்லாம அவனுக்கு காவலுக்கு இருக்கணும்? அப்படியே விட்டா அவனே செத்து போயிருவான்ல. ஏய், அவன் சாகுற வரைக்கும் காவல் இருக்கணும். அவன் செத்துட்டான்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் சாவித்திரி அம்மாவுக்கு தகவல் தெரிவிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ணா, நான் கூட அவனை யாராவது காப்பாத்துவாங்கன்னு நினைச்சேன். அதுக்காக தான் காவலுக்கு இருக்கமோன்னு நினைச்சேன். நாம அவனை வச்சிருக்கிற இடத்த யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நாம இப்படி ஒரு இடத்துல அவனை இந்த மாதிரி வச்சிருக்கோன்னு யாராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியாதுடா. அண்ணே, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லண்ணே. டேய், வாங்கடா, சரக்கு அடிக்கலாம். வாங்கடா வாங்கடா வாங்கடா. அவனா சாகட்டும்னு விட்டா அவனை சீக்கிரம் முடிச்சங்கன்னு நீ தேடி வந்திருக்கியா? உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து ஒன்னா முடிச்சிட வேண்டியதுதான். எங்ககிட்ட அவனை கொண்டுட்டு அப்புறம் உன்னை கொள்ள சொன்னாங்க. ஆனா நீ ஏன் வந்து மாட்டுவன்னு நாங்க நினைக்கவே இல்ல. நீயும் அவங்களோட சேர்ந்து சாகணும்னு இருக்கு, அதான் தேடி வந்திருக்க.
டேய் அந்த கவர் எடுத்து வந்து போடுறா உன் மூஞ்சில போடா சீக்கிரம் எடுத்துட்டு வாடா கவரை போடா ரெண்டு பேர் சேர்ந்து சாப்பிட்டோம் டேய் வாங்கடா ஐயோ தாடிக்காரனை எப்படியாவது காப்பாத்தியே ஒண்ணுமே பொம்மி அக்கா தயவு செஞ்சு வந்து தாடிக்காரனை காப்பாத்திருக்கா இதுக்கு மேல என்னால போராட முடியல வாக்கா வந்து காப்பாத்துக்கா எப்படியாவது தாடிக்காரனை வந்து காப்பாத்து மனோ எனக்கு இந்த போட்டோவை பார்க்க பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. மா எனக்கும் தான்மா. இந்த போட்டோவை பாரு. இவன என்னது இது திருஷ்டி பொம்மை போட்டோவை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? மாமா இது என்னன்னு புரியாம கேக்குறீங்க. இது திருஷ்டி பொம்மை இல்ல மாமா, சித்தார்த். சித்தார்த்தா? இதுக்குள்ள அவனை வச்சு பில்டிங்கோட ஹைட்ல இருந்து அவனை தொங்க விட்டாச்சு. ஐயோ என்ன ஐயோ? அப்ப நம்ம கொலை பண்ணதான் அவன் கண்டுபிடிச்சிட்டா பரவாயில்லையா உங்களுக்கு? இல்ல அதுவும் ரிஸ்க் தான். அதனாலதான் அம்மா இந்த மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் அமைதியா அடக்கி வாசிங்க. இதெல்லாம் ஓகே தான்டா. ஆனா இப்போ அங்க என்ன பொசிஷன் கேட்கலான்னு பார்த்தா எவன் போனும் ரீச் ஆக மாட்டேங்குதே. ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா, சித்தார்த்தா அதுக்குள்ள கட்டி வச்சிருக்கோன்னு யாருக்குமே தெரியாதுமா. ஆனா பொம்மைக்கு இது தெரியுமே. அவ எப்பவுமே சித்தார்த்து பின்னாடி நிழல் மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாளே. வழக்கமா பிரச்சனைனா தான் பொம்மி வருவா. ஆனா நீங்க வத்தல பாக்க வச்சு வர வச்சிருக்கீங்க. எப்படி வராம இருப்பா? அங்க என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ தெரியலையே. அந்த பொம்மிக்கு தான் வெளிச்சம். மா, சித்தார்த்தோட கார் சவுண்ட் மாதிரி இருக்குமா? அப்படியா? என்னடா சொல்ற? சரி வா என்ன பாப்பாங்க. சித்தார்த், என்னடா மனோ இது? மா எனக்கே ஒன்னும் புரியலம்மா. உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். என்னப்பாச்சு? ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து சொல்றேன் தாத்தா. அம்மா ராணி, என்னம்மா ஆச்சு? அவரே சொல்லட்டும் தாத்தா. எப்படிடா இவன் தப்பிச்சு வந்தான்? இவ்ளோ நேரம் ஆளுங்களுக்கு கால் போட்டு பார்த்தா அதுவும் ரீச் ஆக மாட்டேங்குது. ஒருவேளை சித்தார்த்துக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சா? இவன் என்னடான்னா வந்ததும் வராதமா ரூமுக்கு ஓடுறான், இவ்வளவு பின்னாடியே ஓடுறான். என்னதான் நடக்குது? மா அதெல்லாம் எதுவும் தெரிய வாய்ப்பே இல்லம்மா. நீங்க பேசாம இருங்க. நாம பதறி நாமளே நம்மள காட்டி கொடுத்த மாதிரி ஆயிட போகுது. கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா, என்ன நடக்குதுன்னு பாப்போம். மா இன்னும் கூட உங்களுக்கு புரியலையா? சித்தார்த்து தாத்தா கிட்ட அந்த ஆளை பார்க்கவே இல்லைன்னு சொல்லியிருக்கான். இப்படி ஒரு ஆபத்து வந்ததையும் மறைச்சிருக்கான். இதுல இருந்து என்ன புரியுது? சித்தார்த்துக்கு இந்த விஷயத்துல எப்படியாவது அந்த வீடியோவை கண்டுபிடிச்சு எடுக்கலாங்கிற நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் தனக்கு வந்த ஆபத்தை கூட மறைச்சிட்டு அவன் பிளே பண்ணிருக்கான். அதெல்லாம் இருக்கட்டும்டா. முதல்ல இவன் எப்படி தப்பிச்சு வந்தா அது தெரியணும்ல. மா எனக்கு மட்டும் என்ன ஜோசியமா தெரியும்? ஆனா கண்டிப்பா கூட வந்தாலே ஒருத்தி. அவதான் பின்னாலேயே போய் அந்த சித்தார்த்தை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருப்பா. அவளாலதாமா எல்லா பிரச்சனையுமே நடந்திருக்கு. ராணி நாம ஏதாவது பிளான் பண்ணா இவ மூக்க நுழைச்சு மொத்த பிளானையும் கெடுத்து விட்டுறா. ஆமாமா, விடக்கூடாது மனோ.
இனிமே அவளை இந்த வீட்டுல இருக்க விட்டோம் அது நமக்கு தான் பிரச்சனை. முதல்ல அவளை இந்த வீட்டை விட்டு கிளப்பணும். சரிம்மா, ஆனா அது எப்படி நடக்கும்? நடக்கும்டா, நடத்தி காட்டுறேன். நமக்கு அவளை பார்த்தாலே ஆகாது. ஏற்கனவே உன் அப்பாவும் அவ மேல ஏகப்பட்ட கோவத்துல இருக்காரு. இப்பெல்லாம் அத்தைக்கும் அவளை கண்டாலே ஆகல. இப்போதைக்கு இந்த வீட்டுல அந்த பெருசு மட்டும்தான் அவளுக்கு சப்போர்ட்டா இருக்காரு. மத்தவங்க கிட்ட எல்லாம் நாம பேசுற விதத்துல பேசினா அவ மேல இருக்கிற கோவம் வெறுப்புல எல்லாரும் நம்ம பக்கம் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நான் அவளுக்கு வைக்கிற ஆப்பு பலமா இருக்கும். அவ இந்த வீட்டை விட்டு போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைய நான் கிரியேட் பண்ணுவேன். அதுக்காக ஒரு நல்ல பிளானையும் நான் யோசிச்சு வச்சுட்டேன். சரிம்மா, என்ன பிளான் பண்ண போறீங்க? சொல்றேன்டா. சொல்லி சொல்லி இந்த வீட்டுல எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இதையாவது நான் சொல்லாம செஞ்சு காட்டுறேன். நீங்க சொன்னாலும் சரி சொல்லலனாலும் சரி, பொம்மிக்கு எல்லாமே தெரிஞ்சிட போகுது. அப்புறம் என்ன? மா, அவ வந்துட்டான்னு நினைக்கிறேன். என்ன எல்லாரும் மொத்தமா ஹால்ல வந்து நின்னுட்டு இருக்கீங்க? இல்ல ஒண்ணு இல்லம்மா. அம்மா, தாத்தா எங்க? அப்பா கோயிலுக்கு போயிருக்காரு, இன்னும் வரல. ஓ, ஏதாவது பிரச்சனையா? ஆமாமா, பிரச்சனைதான். அதனாலதான் எல்லாரும் கொஞ்சம் மூட் அவுட்டா இருக்காங்க. என்ன பிரச்சனை? பாம்பேல இருந்து ஒரு டீம் வந்து எல்லாத்தையும் ஆடிட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நமக்கு ஆடிட்டிங் பண்ணவர் கோச்சிக்கிட்டு கேஸ் போடுவேன் அது இதுன்னு கிளம்பிட்டாரு. அதனால அவரை சரி கட்டுறதுக்கு நம்ம சைட்ல இருந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ண வேண்டியதா இருக்கு. அதுக்கு சொத்து யார் பேர்ல இருக்கோ அவங்க தான் எல்லா டாக்குமெண்ட்ஸ்லயும் கையெழுத்து போடணுமா. மொத்தமா போட்டாச்சு, இந்தாங்க. ஏய், கிளம்புடி. கிளம்புறதா? எங்க கிளம்புறது? உன் ஓட்ட வீடு குப்பத்துல இருக்குல்ல, அங்க கிளம்பி போயிட்டே இரு. என்ன சொல்றீங்க? என்ன திடீர்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன வேற எப்படி பேசுவாங்க? என்ன நடந்துச்சுன்னு புரியல? ஒட்டு மொத்த சொத்தையும் உன் கையில வச்சுக்கிட்டு சொத்து ஏன் பேர்ல இருக்குன்னு என்ன ஆட்டம் போட்ட நீ? அதனாலதாண்டி உன்கிட்ட அது இதுன்னு சொல்லி மொத்த சொத்தையும் எங்க பேர்ல எழுதி வாங்கிக்கிட்டோம். எப்படி இந்த சாவித்திரியோட ஆட்டம்? இந்த ராணி ஆண்டியா சீட்டிங் பண்றீங்களா? இதுக்கெல்லாம் வேற ஆள பாருங்க. சீட்டிங்கா? ஹேய், நீயே ஒரு கடைஞ்செடுத்த ஃப்ராடு. முதல்ல வெளியில போடி. அதெல்லாம் போக முடியாது. தாடிகாரரு எனக்கு தாலி கட்டிக்கிறாரு, தெரியும்ல? தாலியாவது ஒண்ணாவது அதெல்லாம் அறுத்து வீசிட்டு போயிட்டே. காசு வாங்கிட்டு தானே நடிக்க வந்தா? கிளம்பு. என்ன ஏமாத்தி கையெழுத்து வாங்கினதும் இல்லாம இவ்ளோ கேவலப்படுத்துறீங்க? நான் போக மாட்டேன். உங்களால ஆனந்த பாத்துக்கோங்க. இதுக்கு மேல இவகிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. மனோ, சொல்லுங்கம்மா. இவ கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளு. போப்பா. நான் போக மாட்டேன். ஐயோ, நான் போக மாட்டேன்றல. விடுங்க பாட்டி, சொல்லுங்க பாட்டி, நான் போக மாட்டேன். குணமா சொல்லும் போதே கேக்கல. மயிலே மயிலே இறகு போடுனா போடாத மனோ. பிச்சு எடுக்கணும். விக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. புடிச்சு வெளியே தள்ளு. நான் போக மாட்டேன். ஏய், சொன்னா கேளுங்க, நான் போக மாட்டேன். மரியாதையா போயிடு. ஐயோ பாட்டி, நீங்க சொல்லுங்க பாட்டி. ஹேபா,
என்ன இந்த காத்தடிக்குது? நீ கையெழுத்து போடுமா அட போடுமா, நேரம் ஆகுது. ஆடிட்டர் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹலோ, ஒரு நிமிஷம். நீ போடுமா. அவனுக்கு ஏதோ போன் வந்திருக்கு, பேசிட்டு வந்துருவான். நீ சைன் போடு. இப்போ நல்லா எழுதுதே பேனா. என்ன இவ்ளோ கையெழுத்து வாங்குறீங்க? எனக்கு ரொம்ப கை வலிக்குது. சரி, மிச்சத்தை நாளைக்கு போட்டுறவா? இல்ல ராணி, இன்னைக்கே இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்தாகணும். முக்கியமான கேஸ் இல்லையா, உடனே விசாரணைக்கு வந்துரும். சரி சரி, நீங்க போட சொல்றீங்க, நான் போட்டுறேன். இந்தாங்க. எங்க யாரையுமே காணோம்? நீ வீட்டை விட்டு போற காட்சிய அவங்களுக்கு பார்க்க இஷ்டம் இல்லையா? என்ன என்னென்னமோ சொல்றீங்க? ஏய், பேச்சையும் அவளையும் பாரு. எங்கேயோ கிடந்த குப்பத்துக்காரி எங்க வீட்டுக்குள்ள புகுந்துக்கிட்டு சொத்து பூரா உன் கைக்கு வந்ததும் திமிரு காட்டுறியா? இன்னும் ஒரு மாதிரி பேசுறீங்க. உங்ககிட்ட எல்லாம் பேசுறதே தப்பு, இதுல வேற ஒரு மாதிரியான்னு கேக்குறியா? உன்ன மாதிரி தராதரம் இல்லாத ஆளுங்க கிட்ட நாங்க இறங்கி வந்து பேசணுமா? நீ வீட்டுல உட்காந்துக்கிட்டு அவங்க அதை திருடிட்டாங்க, இவங்க இதை திருடிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் வேற பண்றியா? உன்னை சாவடிச்சிருவோம் பாத்துக்க. என்னங்க இப்படி எல்லாம் பேசினு இருக்கீங்க? மொத்த சொத்தையும் எழுதி கொடுத்து நீ கையெழுத்து போட்டாச்சு. இனிமே உனக்கும் இந்த சொத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவளைய உனக்கும் இந்த வீட்டுக்குமே எந்த சம்பந்தமும் இல்ல. மரியாதையா கிளம்பு. என்ன சம்பந்தமே இல்லாம மாத்தி மாத்தி பேசினு இருக்கீங்க? இப்ப எதுக்கு இவ்வளவு சீனை போட்டுட்டு இருக்க? என்னமோ இந்த குடும்பத்துக்காகவே பிறந்து வளர்ந்து பாதிக்கப்பட்ட மாதிரி உன் கண்ணெல்லாம். இப்ப நான் கையெழுத்து போட்டேன்ல, அந்த பேனாவில் இருக்கிற மை கொஞ்ச நேரத்துல மறைஞ்சிரும். இனி என் கையெழுத்த நீங்க தேடினே இருக்க வேண்டியதுதான். ஏய், உன் வேலையை எங்ககிட்டே காட்டுறியா? இல்ல இல்ல, இனிமேதான் காட்ட போறேன். எப்போ என்னாண்டியா ஏமாத்தி மொத்த பேரையும் நிக்க வச்சு என்னாண்ட கையெழுத்து வாங்க முயற்சி பண்ணீங்களோ, இனிமே உங்களுக்கு யாருக்கும் காட்டுறதா இல்ல. தேவையில்லாம ராணி கிட்ட ஆடிட்டோம், அவ ஆடுற ஆட்டத்தை தாங்க முடியலையேன்னு நீங்க எல்லாம் கெஞ்சி கதற போற நாளு கூடிய சீக்கிரம் வரதான் போகுது. ஏய், என்ன மிரட்டுறியா? நான் மிரட்டல, உண்மையத்தான் சொன்னேன். நீங்க எல்லாம் அத்தனை தப்பு பண்ணிடுறீங்க, அத்தனைக்கும் ஆதாரத்தை கொண்டாந்து உங்க மூஞ்சில வீசுறேன். என்ன அடிச்சு மிரட்டி அந்த வீடியோ ஆதாரத்தை கொடுன்னு என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சுட்டானுங்க சார். அது எப்படி சார் அவங்களுக்கு தெரிஞ்சது? சார், எனக்கும் அது என்ன ஏதுன்னே புரியல சார். நான் உங்ககிட்ட மட்டும்தான் இந்த விஷயத்தை பத்தி சொன்னேன், ஆனா அது அவங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு சார். அவங்க நேர்ல வந்து என்ன மிரட்டினப்போ என் கேமரால தான் மொத்தமும் இருக்குன்னு சொல்லி என் கேமராவையும் எடுத்துக்கிட்டாங்க சார். அது கூடவே என் போனையும் எடுத்துக்கிட்டாங்க சார். சாரி சார், ஐ எம் வெரி சாரி. எனக்கு ஹெல்ப் பண்ண போய் உங்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துருச்சு சார். நடந்தது எவ்வளவு பெரிய விஷயம் எனக்கும் தெரியும் சார்.
இத போலீஸ் கிட்ட சொன்னா இன்னும் எனக்கு ஏகப்பட்ட டார்ச்சர் வரும் சார். அதனாலதான் எப்படியாவது அந்த ஆதாரத்தை சேர்க்கணுங்கிறதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா பேக்கப் எடுத்து வச்சிருக்கேன் சார். சார் என்ன சார் சொல்றீங்க? அப்ப அந்த கேமரால இருக்க மெட்டீரியல் இன்னொரு காப்பி இருக்கா? ஆமா சார், ஒரு பென்டிரைவ்ல அத காப்பி பண்ணி வச்சிருக்கேன் சார். நீங்க வந்தீங்கன்னா அதை வாங்கிக்கலாம் சார். நான் இருக்கிற இடத்தோட லொகேஷனை நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் இப்போ நான் உடனே வந்து வாங்கிக்கிறேன். சரிங்க சார், வாங்க. தேங்க்யூ. ஐயோ, சித்தார்த் அதுல என்ன இருக்குன்னு பாக்குறத நாம இப்ப தடுத்தே ஆகணுமே. சொல்லு மனோ. ஒரு பெரிய பிரச்சனைமா. என்னாச்சு? ஐயோ, சித்தார்த் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். ஐயோ, அவன் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கான். நீங்க எப்படியாவது அவன் பென்டிரைவ பார்க்காம தடுத்துருங்கம்மா. சரி சரி, நீ சீக்கிரம் வந்து சேரு. ஐயோ, தம்பி தம்பி தம்பி. சொல்லுங்கக்கா, என்ன விஷயம்? என்னாச்சு? இப்பதான் மனோ போன் பண்ணா. சித்தார்த் கையில அந்த வீடியோ ஃபுட்டேஜ் மாட்டிக்கிச்சான். ஐயோ, என்னக்கா? அதை எடுத்துக்கிட்டு நேரா வீட்டுக்கு தான் வரானா. எப்படியாவது நாம அதை தடுத்தே தீரணும் தம்பி. அவ மட்டும் அந்த வீடியோ ஃபுட்டேஜ பாத்துட்டானா நமக்கு அது பெரிய சிக்கல் ஆயிடும். இந்த நேரம் பார்த்தா பவர் இல்லாம போனோம். சார்ஜர் போட்டுருவோம். இவன் ஃபுட்டேஜ பாத்துட்டானா இல்லையான்னு தெரியலையே. என்னடா நீ? நல்ல வேலை நீ வந்துட்டியாப்பா. இப்பதான் எனக்கு உயிரே வந்துச்சு. என்னம்மா, ஏதாவது பிளான் பண்ணீங்களா இல்லையா? அந்த சித்தார்த் ரூம்ல இருந்து அந்த பென்டிரைவை எப்படி எடுக்கிறதுன்னு என்ன ஏதுன்னு ஏதாவது யோசிச்சீங்களா? இல்லடா, எனக்கு ஒண்ணுமே புரியலடா மனோ. அவ ரூமுக்குள்ள போய் கதவை சாத்தி ரொம்ப நேரம் ஆச்சுடா. இப்பவே எனக்கு ரொம்ப படபடப்பா இருக்குடா. நீ ஏதாவது பண்ணுடா மனோ. மனோ, ஏதாவது பண்ணுடா ப்ளீஸ். பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்காதீங்க. தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுடா. மா, அவன் மட்டும் அந்த பென்டிரைவை ஓபன் பண்ணி வீடியோவை பார்த்துட்டான், பெரிய பிரச்சனை ஆயிடும். சீக்கிரமா அதை ஏதாவது பண்ணி எடுத்து ஆகணும். ஐயோ, என்ன இது? தாடிகாரனோட லேப்டாப் இதெல்லாம் கீழே விழுந்து உடைஞ்சு வேற கிடக்குது. இதுக்கோசரம் தான் இந்த ரூம்குள்ள வேகமா ஓடி வந்தானா? என்னத்துக்கோசரம் இதெல்லாம் உடைச்சான்? இல்ல கரண்ட் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் விழுந்து ஒழிஞ்சிச்சா? என்ன ஏதுன்னு ஒன்னும் புரியலையே. தாத்தா, நான் பவர் சரி பண்ணிட்டேன். எனக்கு ரூம்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். சரிப்பா, போ. ஏய் மனு, உண்மையதானே சொன்னேன். கண்டிப்பா அவனால பென்டிரைவ்ல இருக்கிறது பார்க்க முடியாது தானே?
அந்த லேப்டாப் பென் டிரைவ் எல்லாத்தையும் உடைச்சு கண்டமாக்கிட்டம்மா. அப்பாடா. அது மட்டும் இல்லம்மா, இப்ப நமக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு விஷயமும் சிக்கி இருக்கு. என்னது எக்ஸ்ட்ராவா? என்ன எக்ஸ்ட்ரா? ஒண்ணும் புரியலையப்பா. ராணி இப்ப அந்த சித்தார்த்தோட ரூம்குள்ள இருக்கா. சித்தார்த் இப்ப அவன் ரூமுக்கு போவான்ல, அங்க லேப்டாப் பென் டிரைவ் எல்லாம் உடைஞ்சு கிடக்கிறதுக்கு அந்த ராணி தான் காரணம்னு நினைப்பான். கொஞ்சம் கூட அறிவியலையா உனக்கு? தாத்தா நான் சத்தியமா எதுவுமே பண்ணல தாத்தா. நான் ரூம் குள்ளார வர சொல்லவே இப்படிதான் நொறுங்கி கந்துச்சு. ஏப்பா சித்தார்த், அவ தான் பண்ணலன்னு சொல்றாளப்பா. தாத்தா இல்ல தாத்தா, இவ வேணும்னு இதெல்லாம் பண்றான். தாத்தா இவ எதுக்காக இதெல்லாம் பண்றான்னு புரியல. யோ என்ன இவ்ளோ நாள் நான் கூடவே இருக்கிறேன், என்னைக்காவது உன்னோட லேப்டாப் இதெல்லாம் நான் தொட்டுக்கிறேனா? சும்மா இல்லாத பழியெல்லாம் போட்டு இருக்கிற. டேய் சித்தார்த், விடுடா, டென்ஷன் ஆகாத. தாத்தா எப்படி தாத்தா விட முடியும்? என்னால விட முடியலையே தாத்தா. போயிட்டா தாத்தா, போயிட்டா. எவ்வளவு துடிச்சு செத்துருப்பா. எல்லா ஆதாரமும் கிடைச்சிருச்சுன்னு நினைச்சேன். கைக்கு வந்தது கை நழுவி போயிடுச்சு தாத்தா. ஏன் தாத்தா, ஏன் ஏன் எனக்கு மட்டும் எல்லாமே இப்படி நடக்குது? ஏக்கா வண்டியா? ஏன்க்கா என்ன இப்படி தவிக்க விட்ட? ஏக்கா உன்னை கொன்னவங்க யாருன்னு சொல்லுக்கா. சொல்றேன். என்ன கொன்னவங்கள நான் வெளிப்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. உன்கிட்ட மட்டும் இல்ல, நம்ம வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் நான் சொல்றேன். என்னக்கா மெய்யாலுமே தான் சொல்றியா? ஏதோ காரணமா தான் அதை மறைச்சு வச்சுக்கிறேன்னு நினைச்சேன். இப்ப சொல்லணும்னு தீர்மானிச்சிட்டியா? வேம்பு சார் உயிரையும் காப்பாத்தணும். அதுக்கு இதை விட்டா வேற வழியே இல்ல. அவங்கள பத்தி சொன்னாதான் அவங்க கொட்டும் அடங்கும், இல்லனா ஓவரா ஆடுவாங்க. புரியுதுக்கா, புரியுது. எங்க எப்போ எல்லாத்தையும் வர சொல்லணும்னு மட்டும் சொல்லுக்கா. வர பௌர்ணமி அன்னைக்கு நான் எந்த இடத்துல இறந்து போனேனோ அதே இடத்துல எனக்கு ஒரு ஆத்ம சாந்தி பூஜை செய்யணும். அந்த ஆத்ம சாந்தி பூஜை நடக்கிறப்போ நான் உன் கண்ணுக்கு தெரியற மாதிரியே இந்த வீட்ல இருக்கிற எல்லார் கண்ணுக்கும் தெரிவேன். உண்மைய சொல்லி என்ன கொன்னவங்க முகத்தெரிய கிழிப்பேன். அக்கா கண்டிப்பா சொல்லிருவேலக்கா. நான் வீட்ல எல்லாராண்டியும் சொல்லிடுறேன்க்கா. எல்லாரையும் வச்சு நீ சொன்ன மாதிரியே அது என்ன பூஜை? அந்த ஆத்ம சாந்தி பூஜைல அத நான் பண்ணிடுறேன்க்கா. நீ கண்டிப்பா உன்னை கொன்னவங்கள பத்தின உண்மையா சொல்லிடணும்க்கா. அதுல எந்த மாற்றமும் இருக்க கூடாதுக்கா. கண்டிப்பா ராணி. எக்கா நாளைக்கு காலங்காத்தாலேயே இந்த வீட்ல இருக்கிற எல்லாராண்டியும் சொல்லி நீ சொன்ன மாதிரியே பௌர்ணமி பூஜைக்கு நான் ஏற்பாடு பண்றேன்க்கா. என்ன இப்படி கால் பண்றாரு? சார் சொல்லுங்க சார். தவமணி, ஒரு பெரிய பிரச்சனைப்பா. பெரிய பிரச்சனையா? என்ன பிரச்சனை சார்? பொம்மி அக்காவே நேர்ல வந்து நம்ம எல்லார் முன்னாடியும் தன்னை கொன்னது யாருன்னு சொல்றேன்னு சொல்லிக்கிறாங்க. சார் என்ன சார் சொல்றீங்க? நான் என்ன பண்ணட்டும்? நான் சொல்றத மனோவும் சாவித்ரி அக்காவும் கேலி பண்றாங்க. தமன்னா மதில் மேல் போன மாதிரி கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கா. இப்படி நம்பாம இவங்க ஏதாவது பண்ணி நிஜமாவே பொம்மி ஆவி வந்துட்டா நாம எல்லாரும் சேர்ந்துதான் அவளை கொன்னோன்னு தெரிஞ்சதுன்னா வேற வேணையே வேணாம். மொத்த பேரும் கூண்டோட கைலாசங்கிற மாதிரி அப்படியே ஜெயிலுக்கு போயிட வேண்டியதுதான். சார் இத நடக்க விடக்கூடாது சார்.
இதை எப்படியோ நம்ம தடுத்தாக்கணும் சார். சார் நீங்க சொல்றது ஏன் சார் அவங்க நம்ப மாட்டேன்றாங்க? நான் என்ன பண்றது? கெட்ட நேரம் வந்துட்டா இப்படித்தான். நேத்ரா மேடம் வேற லைன்ல வராங்க. என்ன? ஹலோ சார், ஒரு நிமிஷம் இருங்க. நேத்ரா மேடம் செகண்ட் லைன்ல வராங்க. என்ன சொல்ற? நேத்ராவா? ஆமா. அவங்க கோமால இருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து எப்படி கால் வரும்? என்ன சார் பயமுறுத்திக்கிட்டே இருக்கீங்க? சார் கொஞ்ச நேரம் இருங்க, நான் அட்டெண்ட் பண்ணி பேசிட்டு சொல்றேன். ஹலோ மேடம் மேடம், ரகுரன் சார் லைன்ல தான் இருக்காரு. சார் நேத்ரா மேடம் கனெக்ட் பண்ணிட்டேன் சார். நீங்க ஏதோ அவங்க கோமலா இருக்கிறதா சொன்னீங்க. நேத்ரா மேடம் எப்படி இருக்கீங்க? இப்போ உங்களுக்கு சரியாயிடுச்சா? நல்லா இருக்கீங்களா? எனக்கு இப்பதான் சரியாச்சு. கண்ணு முழிச்சதும் எனக்கு கடைசியா நடந்த விஷயங்கள் ஞாபகத்துக்கு வந்தது. அத உடனே சொல்லணும்னு நினைச்சுதான் நான் தவமணிக்கு போன் பண்ணேன். நல்ல வேளையா நீங்களும் லைன்ல வந்துட்டீங்க. இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு. என்னாச்சு மேடம் உங்களுக்கு? எப்படி ஆக்சிடென்ட் நடந்துச்சு? நடந்தது ஆக்சிடென்ட் இல்ல, கொலை முயற்சி. ஐயோ, என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா, பொம்மி தான் என்ன துரத்தி துரத்தி கொலை பண்ண முயற்சி பண்ணான். யோ என்னயா நீ இப்படி வந்து உட்கார்ந்து இருக்கிற? இந்த பாரு, வீட்ல இருக்கிற மத்தவங்க தான் நான் பேசுறதெல்லாம் நம்ப மாட்டாங்க. நீயும் நம்பாம இருக்கிற. இங்க பாரு, திரும்ப திரும்ப அதை பேசி என்னை இரிட்டேட் பண்ணாத. இங்க இருந்து நீ தயவு செஞ்சு போய் என் முன்னாடி வராத. நான் ஏன் போகணும்? என்னாண்ட அப்படி என்ன பிரச்சனை உனக்கு? ஏற்கனவே ரொம்ப அழகு, இதுல பொய் வேற சொல்றேன். பொம்மி உன்கிட்ட வந்து பேசுறான்னு சொல்லி என்னை ஏமாத்த பாக்குறியா? நீ சொல்ற கதையெல்லாம் நான் நம்பணுமா? யோ என்னயா நீ குழந்தை புள்ளைக்கு சொல்ற மாதிரி திருப்பி திருப்பி சொல்ற? நீ என்னடான்னா அதை நம்பாம என் மேலேயே கோவப்பட்டுனே இருக்கிற. என்ன பண்ணா என்ன நீ நம்புவ? அத்த முதல்ல சொல்லு. நீ என்ன பண்ணாலும் சரி, நான் நம்பவே மாட்டேன். அதுவும் நீ சொல்ற பொய்யெல்லாம் நம்புறதுக்கு நான் ஆள் இல்ல. அத நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. இப்ப கிளம்பி நீங்க இருந்த என்னயா உன்னாண்ட பெரிய ரோதனையா இருக்குது. இப்ப என்ன உனக்கு பொம்மி அக்கா என்னாண்ட வந்து பேசுவாங்கன்னு காமிக்கணும், அவள் தானே? இப்பவே இந்த செகண்டே பொம்மி அக்காவை நான் இங்க வர வைக்கிறேன். பாக்குறியா? பாக்குறியா? ஏய், சும்மா லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத. இரியா, சொன்னா சொன்னபடி செஞ்சு காமிச்சுதான் இந்த ராணிக்கு பழக்கம். இங்க பார்த்தல, இத கொளுத்தி வச்சா இப்ப பொம்மி வருவாளா? கொளுத்தி தரையில வச்சாலாம் வரமாட்டாங்க. இத என் கையில வச்சு நான் கொளுத்துறேன். பொம்மி அக்காவை மனசார நஞ்சான்னு வச்சுக்கோயேன். என்ன காப்பாத்துறதுக்கோசரம் அது வந்தே தீரும். பாக்குறியா? பொம்மி அக்கா வந்து எப்படி தடுக்க போறான்னு பாத்துக்கினே. ஏய், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? வாயை மூடிட்டு பேசாம இருந்து போ. ஓயா, நீ தான் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டல, நீ என்னத்துக்கோசரம் கவலைப்படுற? பொம்மி அக்கா இங்க வருவா. இப்ப பார். ஏய், இதெல்லாம் வேண்டாம். ஏய், எடு. என் கிட்ட வராதயா. இப்ப பொம்மி அக்கா வரும் பாரு. பொம்மி அக்கா எங்க இருந்தாலும் வாக்கா. உனக்காக தான் நான் இப்படி நிக்கிறேன். வாக்கா. ஏய், உனக்கு அறிவு இருக்கா? அத முதல்ல கீழே போடு. என்னத்துக்கோசரம் அத்தை தள்ளி விட்ட? நீ பைத்தியக்காரத்தனமா நடந்துகிட்டு மத்தவங்களையும் முட்டாளாக்க முயற்சி பண்ணாத. என்ன நக்கலா? இந்த ராணி என்னைக்குமே பேச்சு மாற மாட்டா. இந்த ராணி சொன்னா சொன்னதுதான். இந்த பார்மா ராணி, விஷயம் ஏதோ சீரியஸா இருக்கிறதுனாலதான் சொத்து எழுதி கொடுக்கறேன்னு சொல்லி எங்க எல்லாரையும் வர வைக்க பாக்குறேன்னு புரியுது.
நானும் வரேம்மா. நீ இப்படி எல்லாம் சொன்னதுக்காக இல்ல, நீ இவ்வளவு தூரம் போராடுறியே அதுக்காக. இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நம்பித்தான் வரேன். இந்த பாருங்க, எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், நாம எல்லாரும் இந்த பூஜைக்கு போவோம். சித்தார்த், நீ தாண்டா. என்ன தாத்தா? நீ கண்டிப்பா வரணுங்க. அஞ்சல, பூஜைக்கு போலாம்ல? நீங்க சொன்னா சரி. சரிடா சிதம்பரம், நீ ரெடி ஆயிடு. மனோ, நிச்சயமா இவ இந்த விஷயத்துல இந்த சொத்து எல்லாத்தையும் நம்ம பேர்ல எழுதி கொடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே போகத்தான் போறா. அது நடக்கத்தான் போகுது. வாடா போலாம். பொம்மி அக்கா தன்னை கொன்னவங்களை பத்தி சொல்லதான் போகுது. அப்போ தெரியும் நடந்த உண்மை என்னன்னு. அது வரைக்கும் யாரும் நம்ப மாட்டாங்க. நான் சொல்றது நடக்குதா இல்ல நீங்க சொல்றது நடக்குதான்னு பார்க்கலாம். க்ரீம் ரீம் ஐம் காளி ஓம் காளி ஓம் க்ரீம் ரீம் ஐம் காளி ஓம் காளி ஓம் க்ரீம் ஐம் காளி. எனக்கு தெரியும், ஆட்டமெல்லாம் என்கிட்ட பலிக்காது. இந்த பூஜை உன்னை அடக்கி ஒழுக்க போற பூஜை. நீ என் சொல்லுக்கு கட்டுப்பட்டு வந்து நின்னுதான் ஆகணும். ஓம் க்ரீம் லீம் ஐம் ஓம் க்ரீம் லீம் ஓம் காளி. இந்த பூஜையை செஞ்சாதானே நீ என்ன அடக்குவ. இந்த பூஜையை நான் செய்ய விட மாட்டேன்.